கைஸ், நான் ஒரு 4-5 நாளாக இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேங்க. லோடு அங்கே இங்கேயும் நம்ம ஓட்டிகிட்டே இருந்தனால நமக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லோடு இல்லாமல். அதனால தான் சரி இப்போவே இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். கொல்கத்தாவில் ஒரு கோரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்ம ஓட்டுநர் சமுதாயம் சேர்ந்த ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இப்போ அவர் உயிரோடு இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது இந்த சம்பவத்தை நினச்சோம்னா. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். என்னத்தை சொல்கிறதுங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதோட நான் உங்கள் செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃப்ரெண்ட் சேனல். நம்ம ஓட்டுநர் சமுதாயங்களுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த நியூஸ் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம குரூப்பில் தாங்க வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ராகுல் அப்படிங்கிறவர் திருப்பூரை சேர்ந்தவருங்க. அவர் ஒரு வண்டி வச்சுருக்காரு அப்படிங்கிறதா சொல்லப்படுது. கொல்கத்தாவுக்கு லோடு ஏற்றிட்டு போயிருக்காரு. அங்கே போன இடத்துல வண்டி ஆல்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த கொல்கத்தாவை சேர்ந்த டிரைவர்கள் எல்லாமே அந்த பார்க்கிங்கில் எல்லாருமே இருப்பாங்க. லாரி ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மொபைல் காணா போயிருக்குங்க. யாரோட மொபைல்னு இன்னும் சரியாக தெரியல. அந்த மொபைல் காணா போனதுக்கு அந்த கொல்கத்தாவை சேர்ந்த டிரைவர் தான் காரணம் அப்படிங்கிறது அங்கே எல்லாம் பரவலாக பேசப்படுது. அதுக்காக ராகுலை பேச சொல்கிறதுக்காக எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து பேசுவாங்கள்ல, நீங்கள் கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். அப்படிங்கும்போது அந்த ராகுலுங்கிற டிரைவர் தான் ஃபஸ்ட்டு போய் முன்னாடி அந்த டிரைவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 4ஆவது நாள் அவங்க தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ராகுல் அப்படிங்கிறவர் போய் அந்த இன்னொரு ஓட்டுநரை ஃபஸ்ட்டு இவர் தான் தாக்கியிருக்காரு, கன்னத்தில் அடிச்சிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நிறையா வந்திருக்கு, நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இவர் அடித்ததுக்கப்புறம் அவர் அடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் இந்த கொல்கத்தாவை சேர்ந்த டிரைவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால் இவர் தயார் நிலையில் தான் போயிருக்காரு. தயார் நிலை அப்படின்னா கத்தியோடு போயிருக்காருங்க. எவ்வளோ ஒரு தப்பு பண்ணலை அது அடுத்த விஷயம். இப்போ அவர் நம்மளை தாக்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இவர் தற்காப்புக்கு போயிருக்காருன்னு சொன்னாலும், ஆனால் அவரை கொல்லணுங்கிற எண்ணத்தோடு தாங்க இவர் போயிருக்காரு. அவர் இவர் கன்னத்தில் 2 அடி வைக்கிறாரு. வச்ச உடனேயும் இவர் பின்னாடி இந்த கத்தி எடுத்து சரம் வாரியாக குத்துறாருங்க. அங்கேயே நில குழஞ்சி ராகுல் கீழே விழுந்துடுறாரு. ரத்தம் ஆறா போகுது. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே ஆள் அவுட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம லைன் வண்டி ஓட்டுறது தப்பு இல்லை, ஓட்டுறோம். எதனால நம்ம லைன் வண்டிக்கு போகிறோம்? நமக்கு குடும்ப சூழ்நிலை, நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம காசு பணம் சம்பாரித்து குடும்பத்துக்கு சேர்க்கணும். நம்மளோட பின்னணிக்காக தான் நம்ம லைன் வண்டிக்கு போகிறோம். அங்கே போகிற இடத்துல லைன் வண்டிக்கு போகிற டிரைவர்கள்லாம் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் நீங்கள் அப்படின்னா, லைன் போகும்போது என்ன வேணால் நடக்கலாம். நம்மளோட பொருட்கள் எல்லாமே திருட்டு போகலாம், காசு போகலாம், செல்லு போகலாம், எல்லாம் வேணால் நடக்கலாம். ஆனால் அங்கே நம்ம வீரத்தை காமிக்க முடியாதுங்க. ஏன்னா நமக்கான சப்போர்ட் இருக்காது. 4 பேர் இருப்பாங்கன்னு நினச்சி தான் நம்ம அந்த இடத்துல நம்ம நின்று பேசுவோம். அவர் ராகுல இத்தனை பேர் இருக்காங்க நமக்கு பின்னாடின்னு நினச்சி தான் அவர் போய் பேசியிருக்காரு. ஆனால் இவர் குத்து வாங்கும்போது யாருமே தடுக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. வீணாக இவர் உயிர் போயிருச்சா. அதனால என்றைக்குமே லைனில் போகும்போது பொறுமையாக இருங்க. என்ன தான் பிரச்சனை வரட்டும், நம்ம மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சாலுமே கொஞ்சம் பொறுத்து போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஓகேங்களா? அவர் கொஞ்ச நேரம் பொறுத்து போயிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காரு. அவங்க வீட்டுக்கு அவங்க பிள்ளையா இருந்திருப்பார். அவரை நம்பி எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி இங்கே திருப்பூர்லேருந்து கொல்கத்தா எவ்வளோ தூரம்.
இங்கேருந்து அவர் பாடியை கிளைம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. போய் பாடியெல்லாம் கிளைம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன் இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனுங்க. அதே மாதிரி அந்த டிரைவரும் பாருங்கள், இவர் நம்மளை தாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவரை கொல்லக்கூட துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அங்கே போய் இருக்கும்போது நமக்கான டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நமக்கு டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷன் நம்மளை எங்கே வேணால் கொண்டு போகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழக பாருங்கள். முடிஞ்ச அளவு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாய் வார்த்தையில் பேசியே சால்வ் பண்ணுறதுக்கான தீர்வை மட்டும் பாருங்கள். நீங்களாகட்டும் நானாகட்டும் லைனுக்கு போகும்போதும் சரி, இங்கேயும் சரி, ஃபஸ்ட்டு யாரையுமே அடிக்கணும். அடித்தாதான் நம்ம வந்து பெரிய ஆள். யாரையுமே வந்து அவனை அடிச்சிட்டேன்னா நான் தான் வந்து கெத்து அப்படின்லாம் யாருமே இல்லை. எல்லாமே மனுஷங்க தான். எல்லாருமே வந்து ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம், ஒரு தடவை தான் வாழ போகிறோம். எல்லாத்துக்கூடயும் அன்பாக வாழுங்க. தப்பே பண்ணியிருக்கட்டும், மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். அதனால் வந்து எல்லாருமே மனுஷனாக இருங்க. லைனில் இருக்கும்போது அதே மாதிரி சரக்கு அடிக்காதீங்க. முடிஞ்சளவு ஆல்ட் ஆகிற இடத்துல வந்து சரக்கு அடிக்காமல் படுத்து தூங்கி எந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இங்கே வந்து ஏதோ ஒரு சரக்கு அடிச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, முடியல கொள்ளலைன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருப்பீங்க, உடனே வந்து வீட்டுக்கெலாம் போக முடியாது. அதனால் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து கொல்கத்தா போலீஸ்காரங்க வந்து அந்த குத்துன டிரைவரை வந்து தேடிட்டுருக்காங்க. அவர் குத்திட்டு ஓடிட்டார், அவரை தேடிட்டுருக்காங்க. இப்போ அவரை பிடிச்சாங்கன்னா அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கும். அவர் வாழ்க்கையும் போச்சு. அவரை நம்பியும் வீட்டில் குடும்ப குட்டிகளாக இருப்பாங்க. இப்போ எப்படி பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை அவங்க பேசியே சமாதானமாக இருந்திருக்கலாம். ஒரு 10 செகண்டு வந்து அந்த கோபம் வந்து 2 பேர் வாழ்க்கையுமே சுக்கு நூறாக உடச்சி அழிச்சிருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதனால் முடிஞ்சளவு சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. இந்த வீடியோவிலேருந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராகுல் வந்து மொபைலை எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவரை அடித்தது தப்பா, இல்லை இவரை அடித்ததுனால கோவத்தில் அவர் இவரை குத்துனது தப்பா? யார் மேலே தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னை கேட்டால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவரும் அடிச்சிருக்கக்கூடாது, இவர் அடித்ததுனால கோவத்தில் அவரும் குத்திருக்கக்கூடாது. 2 பேர் மேலேயும் தப்பு தான். 2 பேரும் பேசி சால்வாக போயிருந்துருக்கலாம். ஒரு உயிரும் வந்து போயிருந்திருக்காது. என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் மேலே தப்புன்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, நம்மளை ஆதரிக்கிற ஓட்டுநர் நல்லுள்ளவங்களுக்கும் நம்மளை சேனலை சேர்ந்த மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களை வந்து சேரும். நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மறந்துடாதீங்க, திரும்ப சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க அடுத்தடுத்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில்.